என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா. ஆறுவது சினம், கூறுவது தமிழ். சிதறி கிடந்த நம் தமிழனை திமிரி எழ வைத்தது திமிழ். உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து அத்தனையும் ஆயுத எழுத்தாய் மாற்றியது நம் தமிழ். நாடு சேர்க்காதவை மாடு சேர்த்தது. பண்பாடு எனும் கலாச்சாரம்தான் தமிழனை ஊரணியில் சேர்த்தது. உரசும் வரை தீக்குச்சி, உரசிய பின்னால் நெருப்பு. தமிழா, நீ நெருப்பு. பிரிக்கப்பட்ட மாவட்டங்களை பாரம்பரியத்தால் ஒன்றானது. ஒருமித்த ஒற்றை குரலில் ஒற்றுமைக்கு தமிழன் என்றானது. பண்டைய தமிழ் பண்பாட்டை ஆண்ட்ராய்டு இளைஞன் மீட்டெடுத்தார். கணிப்பொறியில் இருந்தாலும் கலப்பை தமிழன் என்பதை நிரூபித்தான். முன்பு மனுநீதி கேட்டு மன்றாடியது மாடு. இன்று மாட்டுக்காக நீதி கேட்டு ஒன்றாகியது தமிழ்நாடு. 1947 சுதந்திர போராட்டம். 1965 தமிழை மீட்க ஒரு போராட்டம், உரிமை குரல். 2017 திமிலை மீட்க ஒரு அறப்போர். தமிழா, உன் ஒற்றுமை என்னும் ஒற்றை தீக்குச்சியில் ஒளிரும் கலங்கரை விளக்கத்தை பார்த்து கைகூப்பி நிற்கின்றேன். மாணவர்களெல்லாம் மாவீரர்களாய் மாநிலம் முழுவதும் குவிந்ததைக் கண்டு மகிழ்வடைகிறேன். உன் சாத்வீக போராட்டம் எனக்கு சந்தோஷத்தை தந்தாலும் சில புல்லுருவிகளால் சில சங்கடங்களை தந்திருக்கிறது. உன் அறப்போர் அகிலத்தையே ஆட்டி வைத்தாலும் உன் தடத்தில் சில தவறானவர்கள் தடம் பதித்திருக்கின்றார்கள். நீ தேர்ந்தெடுத்த அரசாங்கம் உன் சொற்படி கேட்டு டெல்லி வரை சென்று வந்தது. நீதியின் கைகளில் இருந்த பேனாவை பிடுங்கி தமிழர்களே தீர்ப்பு எழுதியிருக்கின்றார்கள். இது ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி. மக்களுக்குத்தான் சட்டமே ஒழிய சட்டத்திற்கு மக்கள் அல்ல என்பதை இந்த தீர்ப்பு சாட்சி சொல்லி இருக்கிறது. உன் ஆணித்தரமான அஹிம்சை சம்மட்டியடி அரசியல்வாதிகளையே ஆட்டம் காண வைத்திருக்கிறது என்பதை நீயே உணர்கிறாய். உன் பாரம்பரியத்தை பாரதத்தாயே ஆதரித்து விட்டால் உலகம் அங்கீகரித்து விட்டது. அவசர சட்டம் சில நாட்களில் நிராகரிக்கப்படும். இல்லையே உன் உரிமை சங்கை மறுபடியும் நீயே ஊதலாம். மாணவர்களே, தமிழர்களே, அகிம்சை புரட்சியின் மூலம் தமிழகத்தை மீண்டும் அகிம்சை நாடு என்பதை ஆணித்தரமாக சொல்லியிருக்கின்றீர்கள். வன்முறை என்ற வார்த்தை நம் தேச வரைபடத்திலிருந்தே விலக்கி வைக்கப்பட்டுள்ளது. உன் வெற்றியின் வெளிச்சத்தில் சில இருட்டுகள் விலாசம் தேடுகின்றன. உன் விரல் பிடித்துக் கொண்டு சில விபரீதங்களை வினையாய் விதைக்கின்றது. தமிழா, நீ வெற்றி பெற்று விட்டாய். இன்னும் ஏன் போராட்டம்? இந்த ஒற்றுமை கூட்டத்தை சில தீய சக்திகள் தவறாக சிந்திக்கின்றது. உரிமைக்காக உயிரை கொடுக்க தெரிந்த தமிழனுக்கு ஊடுருவலை முறியடிப்பது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. விழித்துக்கொள் தமிழா. வீரமிகு மாணவனே, உன் எழுச்சி புரட்சிக்கு மீண்டும் என் நன்றி. வாடிவாசல் திறக்கப்பட்டது. திமிரி எழுகின்றன காளைகள். பண்பாடு மீட்கப்பட்டது. புன்னகையோடு புலரும் இனி வரும் காளைகள். இனி நீ எழுதலாம் புதிய வரலாறு. நம் ஒற்றுமை கைகள் ஒன்று சேர்ந்து ஏற்றட்டும். குடியரசு தினத்திலே தேசிய கொடி ஜனவரி 26 ஏற்றப்படும். நம் தேசிய கொடி இந்தியனின் வெற்றி கொடி என்று கொண்டாடுவோம். உன் திறமையை திசை திருப்பி கலவரங்களை ஏற்படுத்தும் கருப்பு முகத்திரை கிழித்தனே. சாத்வீக முறையில் நடந்த பேரணியை சண்டையாய் மாற்றியவன் எவன்?
வில், வாள், அம்பு, கத்தி, அரிவாள், துப்பாக்கி எல்லாம் வைத்திருந்தும் அன்பை சொன்னது நம் தமிழர் கூட்டம். இதில் எவன் அவன் வன்முறையை விதைத்தது? சிந்திக்க வேண்டும். கண்டுகொள் தமிழா, வெகுண்டெழு நம் மண்ணின் மைந்தனே. குடியரசு தினத்தில் நம் ஒற்றுமை குரலை ஓங்கி ஒலிக்கட்டும். இந்திய தேசிய கொடி நம் கைகளை நிமிர்ந்து ஏற்றட்டும். நம் தலைமைக்கு பெயர் தமிழ். மீண்டது திமிழ்.